கூலி டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியானது. செம மிரட்டலான இந்த டீசர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இருப்பினும் கூலி டீசர் சில சர்ச்சைகளையும் சந்தித்து வருகின்றது. கூலி படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா. இது சர்ச்சையை கிளப்பியது. இதை பற்றி ரஜினி பேசுகையில், இது தயாரிப்பாளருக்கும் இளையராஜாவிற்கும் இடையேயான பிரச்சனை என கூறிவிட்டார். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், கூலி என்ற டைட்டிலை பற்றி பிரபல தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் பேசியிருக்கிறார். மாண்புமிகு மாணவன், வேட்டையாடு விளையாடு போன்ற படங்களை தயாரித்தவர்தான் இந்த மாணிக்கம் நாராயணன். இவர் 1995ஆம் ஆண்டு சரத்குமார் நடிப்பில் பி. வாசி இயக்கத்தில் வெளியான கூலி என்ற படத்தை தயாரித்தார். இந்த படத்தின் டைட்டிலைத்தான் தற்போது லோகேஷ் தலைவர் 171 படத்திற்கு வைத்துள்ளார். இந்நிலையில் இப்படத்தின் டைட்டிலுக்காக தயாரிப்பு நிறுவனம் தன்னிடம் போன் பண்ணி கேட்டார்கள் என்றும், நான் எந்தவித தயக்கமுமின்றி கூலி டைட்டிலை சந்தோஷமாக அவர்களுக்கு கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் முதல் துவங்க இருப்பதாக தெரிகின்றது. இதையடுத்து அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு இப்படம் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.